செம்ம கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு போல் பசஞ்சிட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மூடி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங்காக வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸில் 1 கேரட் சேர்த்துட்டு பாதி அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கிக்கோங்க. மசாலா ரெடி. பசஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து மாவை நல்லா தின்னா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டினதுக்கு அப்புறமா இதை சூடாக இருக்கிற தோசை தவால போட்டு 2 பக்கமே ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சூடு பண்ண எல்லா மாவுமே ஒன்றா வச்சு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா மாவுல கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு வந்துடும். இப்போ இதை 2 கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சமோசா ஷீட் ரெடி. ஒரு சமோசா ஷீட்டை எடுத்து வீடியோல காமிக்கிற போல மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விடும்போது சைடில் அப்ளை பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவுல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சமோசா ஷீட்டை மடிச்சு விட்டதுக்கு அப்புறமா உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு லாஸ்ட் இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சூடாக இருக்கிற எண்ணெயில் ரெடி பண்ணி வச்சிருக்க சமோசா மாவு ஒன்று போட்டு மீடியம் ஃப்ளேமில் திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க. மாவு வெந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆனதும் சமோசாவை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டான சமோசா ரெடி.